நான் ராணுவத்துல சேருவேன். என் நண்பர்கள்கிட்டயும் சேருமாறு சொல்லுவேன். ஆனா அவங்க அதுக்கு ஒத்துக்கலனா நான் அவங்கள வற்புறுத்துவேன். அதுதான் கூடாது. இங்க பாரு, எல்லா விரலும் ஒரே மாதிரி இருக்கா? இல்ல. அப்புறம் எப்படி இன்னொருத்தர் ஒன்ன மாதிரியே இருப்பாங்கன்னு நினைக்கிற? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. சிலர் சில விஷயத்துல கெட்டிக்காரங்களா இருப்பாங்க, மத்தவங்களால அது முடியாது. அது உண்மைதான். என் நண்பர்கள் மாதிரி எனக்கு நல்லா படம் வரைய வராது. இப்போ அது புரிஞ்சுதா? உங்களுடைய கருத்துக்களை ஒருத்தர் மேல திணிக்கும் போது இதோ இந்த கதையில வர மாதிரி நீங்களும் இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்குவீங்க. நாம் நாமாக இருக்க வேண்டும். ஷியாம் எனும் பணக்கார வியாபாரியிடம் கோபால் என்ற பணியாளர் இருந்தான். கோபால் ரொம்ப வருஷமா என்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி நம்பிக்கையான, உண்மையான, கடுமையா வேலை செய்யற ஒருத்தன் எனக்கு கிடைச்சது என்னோட அதிர்ஷ்டம்தான். கோபாலும் தன் எஜமானனுக்காக சந்தோஷமாக வேலை செய்து வந்தான். ராதா, எனக்கு வேலைக்கு போறதுக்கு நேரமாச்சுன்னு தெரியல. இன்னும் அப்படியே அங்கேயே படுத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு உடம்பு சரியில்லை. என்னால எழுந்துக்கவே முடியல. நீங்க புறப்படுங்க, நான் இங்க பாத்துக்கிறேன். சரி, பாத்துக்கோ. என்னாச்சு கோபால்? ஏன் நீ பாக்குறதுக்கு இப்படி சோகமா இருக்க? என் மனைவிக்கு உடம்பு சரியில்லைங்கய்யா. தான். அப்படின்னா நீ ஒன்னு செய், நீ லீவ் எடுத்துக்கோ. பரவாயில்லைங்கய்யா, அவங்க சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. என்ன ராதா, இன்னும் உனக்கு உடம்பு சரியாகல? உன்னுடைய மருத்துவ செலவுக்கு 500 ரூபாய் ஆகும். இப்ப என்கிட்ட அந்த அளவுக்கு பணமே இல்ல. கடவுள் தான் நமக்கு உதவி பண்ணி ஆகணும். அதே நாள் கோபால், நீ வீட்டுக்கு போகும்போது இந்த 500 ரூபாயை எடுத்துட்டு போய் என்னோட அம்மாவுக்கு மணி ஆர்டர் பண்ணிடு. சரிங்கய்யா. மாலையில் கோபால் அஞ்சலகத்துக்கு புறப்பட்டான். இப்ப என்கிட்ட 500 ரூபாய் இருக்கு. இந்த பணத்தை நான் எடுத்துக்கிட்டேன்னா என்னுடைய மனைவிக்கு நிச்சயம் மருந்து வாங்கி கொடுக்க முடியும். அவங்களுக்கு பணம் அப்புறம் அனுப்பலாம். கோபால் 2 மனதோடு வீட்டிற்கு சென்றான். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஒண்ணுல, நான் உன் வைத்திய செலவுக்கு பணம் ஏற்பாடு பண்ணிட்டேன். எப்படி சமாளிச்சீங்க? அது நான் எப்படியோ ஏற்பாடு பண்ண விடு. இல்ல, நீங்க உண்மையை சொல்லணும். அது சொல்றேன். எங்க எஜமா உங்க அம்மாவுக்கு அனுப்ப சொல்லி இந்த பணத்தை என்கிட்ட கொடுத்தாரு. அட கடவுளே, அந்த பணத்தை நீங்க எங்க கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமா. அது ரொம்ப தப்பு. இந்த பணத்துல நான் வைத்தியம் பண்ணிக்க மாட்டேன். காலையில முதல் வேலையா கொண்டு போய் இது அஞ்சலகத்துல கொடுத்துருங்க. அடுத்த நாள் கோபால் தன் மனைவி சொன்ன மாதிரியே செய்தான். பிறகு ஷியாம் வீட்டிற்கு சென்றான். ஐயா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ என்ன சொல்ற கோபால்? கோபால் நடந்ததையெல்லாம் சொன்னான். இதுக்கெல்லாம் என்னதான் குற்றம் சாட்டணும்? நான் இவனுக்கு உதவி பண்ணிருக்கணும். நான் இதுக்காக ரொம்ப வேதனைப்படுறேன். கோபால், என்ன மன்னிச்சிடு. நீ இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போய் உன் மனைவிக்கு வைத்தியம் பாரு. இந்த மாசத்துல இருந்து உன் சம்பளத்தை 500 ரூபாய் நான் உயர்த்தி இருக்க. நீ எதுக்கும் இனிமே கவலைப்பட வேண்டாம். இவ்வாறு இருவரும் தமது தவறை உணர்ந்தனர். தம்மை திருத்திக் கொண்டனர். டஸ்க். சூரியன் மறையும் நேரம். கிரேஸ். மேய்தல். த்ராஷ். பலமாக அடித்தல்.